மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் எபிசோடின் வழியாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய மகா பெரிய இரக்கமும் கிருபையும் உங்களை சூழ்ந்திருப்பதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமே. தாவீது இப்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒரு முறையிடுகிறதை இங்கே தாவீது நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு காண்பித்து எனக்கு போதிப்பீராக. நம்மளுடைய தினமும் ஏறெடுக்கிற ஜெபம் இதுவாகத்தான் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம தேவைகளை சொல்லுகிறதை காட்டிலும் அவர் என்ன என் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறாரோ அதை எனக்கு போதிப்பீராக அப்படின்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலையோ அல்லது நீங்கள் வேறுதிரித்து செப்பரேட் பண்ணி தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்திலையோ நீங்கள் அவர் என்ன விரும்புகிறாரோ அது என் வாழ்க்கையில் நடத்தப்படும்படியான காரியத்தை அவர் செய்வாராகன்னு நீங்கள் கேட்கும்போது அந்த காரியத்தை உங்களுக்கு போதிப்பார். ஜெபிக்கலாமா? കർത്താവെ സ്തുതിക്കുന്ന അങ്ങേ വാഴ്ത്തുന്നു, മഹത്വപ്പെടുത്തുന്നു. രക്തത്താൽ, തീയാൽ, വചനത്താൽ ജയം കൽപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. தாவீது இப்படி எழுதுகிறது போல, கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும், அதை எங்களுக்கு போதித்தருளுவீராக. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், கிருபையினால் நிரப்பும், கூட வாரும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட பிரயாணப்படுவாராக. ஆமென், ஆமென். Yahweh's presence be with you all day today.